விளம்பர திமுக ஆட்சியில் மக்களின் துயரங்களில் பெரும் துயரமாக மாறியிருக்கிறது சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையம். வெளியூர்களுக்கு செல்லவும், ஊரில் இருந்து வந்தவர்கள் வீடுகளுக்கு செல்லவும் போதிய பேருந்துகள் இல்லாமல் மக்கள் அல்லாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகியுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து முனைய பரிதாபங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பார்க்க மட்டும் பந்தாவாக இருக்கும் இதுதான் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம். வெளித்தோற்றத்தில் பகட்டாக காட்சியளிக்கும் பேருந்து நிலையத்தில் முக்கிய தேவை என்னவோ அது மட்டும் ரொம்பவே மிஸ்ஸிங். அதாவது போதிய பேருந்துகள் இல்லை என்பது பெரும் குறையாக நீடித்து வருகிறது. நிறைகளை விட குறைகளை அதிகமாக கொண்டுள்ள இந்த பேருந்து முனையம் கடந்த சில நாட்களாக கடும் விமர்சனத்திற்கும் மக்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகியிருக்கிறது. சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயங்கி வந்தன. பேருந்துகள் வந்து செல்வதால் நகரின் மையப்பகுதியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல், விழாக்காலங்களில் பெருங்களத்தூர், தாம்பரம் பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் ஆகியவற்றை மனதில் வைத்து கிளாம்பாக்கத்தில் புதிதாக ஒரு பேருந்து முனையம் உருவாக்கப்பட்டது. வண்டலூருக்கு அருகில் உள்ள கிளாம்பாக்கத்தில் 88.52 ஏக்கர் பரப்பளவில் 394 கோடி ரூபாய் செலவில் இந்த பேருந்து முனையம் உள்ளது. கடந்த டிசம்பரில் பேருந்து முனையத்தை திறந்து வைத்த விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் பேருந்து நிலையத்திற்கு தனது தந்தையின் பெயரை வைத்து அழகு பார்த்தார். இதையெல்லாம் செய்தவர் அங்கு மக்களின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதா என்பதை நினைத்து கூட பார்க்கவில்லை. இதனால் பேருந்து முனையம் துவங்கப்பட்டதில் இருந்தே பிரச்சினைதான். இரவு நேரங்களில் போதுமான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை, முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளே அதிகளவு இயக்கப்படுகிறது என குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அண்மையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டிய தொடர் விடுமுறையின் காரணமாக சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கிளம்பி கிளாம்பாக்கம் வந்த பயணிகளுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு மேல் திருச்சி, மதுரை, சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, தேவக்கோட்டை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. நீண்ட நேரம் காத்திருந்தும் பேருந்துகள் வராததால் 5000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். பலர் குடும்பத்தினருடன் மற்றும் குழந்தைகளுடன் காத்திருந்தனர். கைக்குழந்தைகளை வைத்துக்கொண்டு மக்கள் இங்கும் அங்கும் அல்லாடினர். இருந்த ஒரு சில பேருந்துகளிலும் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். பேருந்துகளின் ஜன்னல் வழியாக ஏறி குதித்து உள்ளே இடம் பிடித்தனர். பேருந்து முனையத்தில் இருந்த பேருந்துகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நின்று கொண்டிருந்த பயணிகள் பின்னர் இறக்கிவிடப்பட்டனர். இவ்வாறு தவித்த பயணிகளிடம் அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்ததால் அவர்கள் கோபத்தின் உச்சிக்கே சென்றனர். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பயணிகள் நள்ளிரவு 1 மணி அளவில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து ஸ்தம்பிக்க போலீசாருக்கும் பயணிகளுக்கும் வாக்குவாதம் முற்றியது. இதே நிலை அடுத்தடுத்த நாட்களும் நீடித்ததை தவிர பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்பட்டதாக தெரியவில்லை. கோயம்பேட்டில் பேருந்து நிலையம் இருந்தபோது போக்குவரத்து நெரிசலை தவிர வேறு பிரச்சினைகளை மக்கள் சந்திக்கவில்லை. ஆனால் கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து முனையம் வந்த பிறகு போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்பதை விட கிளாம்பாக்கம் செல்வதே மக்களுக்கு பெரும் போராட்டமாக மாறிப்போனது. போதிய பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்பதை மாலை முதல் இரவு 10 மணி வரையிலும், பின்னர் அதிகாலை 4 மணியில் இருந்து 7 மணி வரையிலும் அங்கு பயணிகள் தவிக்கும் காட்சியை சிறிது நேரம் கவனித்தாலே விளங்கிவிடும். மாநகர பேருந்துகள் நிற்கும் இடத்தில் இருந்து விரைவு பேருந்துகள் செல்லும் இடத்துக்கு முதலில் இலவச பேருந்துகள் இயக்கப்பட்டன. அது படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்போது மூடுவிழா நடத்தப்பட்டு விட்டது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சினைகள். வீண் தம்பட்டம் அடிக்கும் இந்த அரசு மக்கள் பிரச்சினைகளையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு.